ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். திருமண பொருத்தம், தசவித பொருத்தம்னு சொல்லக்கூடிய திருமணத்துக்கான 10 பொருத்தங்கள் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மாகேந்திர பொருத்தம், 3வது பொருத்தமான மாகேந்திர பொருத்தம். இந்த மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட ஒரு பொருத்தம். இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குழந்தை பிறக்குமா பிறக்காதான்னு சொல்லக்கூடியது இந்த மாகேந்திரம்னு சொல்ல முடியாது. என்ன அப்படின்னா, பழைய காலத்தில் திருமணம் அப்படிங்கிறது அந்த திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பிறந்தால் மட்டும்தான் பூர்த்தியானதாக கருதப்படும் இல்லையா. மண்டபத்தை காலி பண்ணிட்டு வீட்டுக்கு வந்துட்டோன்னா திருமணம் முடிஞ்சது அப்படின்னு அவங்க இருந்துக்க மாட்டாங்க. அதனால தான் குரு பலன் வந்துடுதா அப்படின்னு பார்த்துட்டு பண்ணுறோம். ஏன்னா குரு குழந்தைக்கான காரகன். அப்போ குழந்தை பிறப்பதற்கான ஏதுவான நேரமாக இருக்கும்போது திருமணம் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ஸ் இருந்தாலும் குழந்தை முகாந்திரமாக அந்த விஷயத்துலேருந்து மீண்டு வந்துட முடியும் அப்படிங்கிறதுனால. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாருமே இல்லை நாங்கள் செட்டில் ஆனோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறோம், நாங்கள் 1 or 2 years கழித்து தான் பெற்றுப்போம் அப்படிங்கிற மாதிரி ட்ரெண்ட் மாறிடுச்சு. இந்த மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது அவங்களுடைய முதல் அல்லது 2வது திருமண நாளுக்குள்ளேயே அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்துருமா இல்லையா. அது ஒரு பெரிய விஷயம் இல்லையா. பிளிஸ் அண்ட் பிளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது முதல் வெட்டிங் டேக்குள்ளேயோ 2வது வெட்டிங் டேக்குள்ளேயோ குழந்தை பிறந்துருமா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது ஆப்ஷனல் பொருத்தத்தில் தான் வருது, முக்கியமான பொருத்தமாக கருதப்படவில்லை. இருந்தாலும் இதை பார்த்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். இப்போ பெண்ணுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை கூட்டுறோம் இல்லையா. பெண்ணுடைய நட்சத்திரத்திலேருந்து ஆணுடைய நட்சத்திரம் வரை நம்ம எண்ணும்போது அதோடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இந்த கவுண்டில் அது வந்ததுனால், அதாவது பெண்ணுடைய நட்சத்திரத்திலிருந்து ஆணுடைய நட்சத்திரத்தை எண்ணும்போது நமக்கு வரக்கூடிய அந்த தொகை 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 இதெல்லாம் இருந்ததுன்னா அவங்களுக்கு முதல் அல்லது 2வது திருமண நாள் வருவதற்கு முன்பாகவே குழந்தை பிறப்பதற்கான பாக்கியம் இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த மாகேந்திர பொருத்தம் அப்படிங்கிறது இல்லைனாலும் குழந்தை பிறக்கும். ஏன்னா ஜாதக ரீதியாக 5ஆம் பாவம், அவங்க 2 பேருக்கு நடக்கக்கூடிய தசாபுக்தி, கோச்சார கிரகத்தின் அனுகிரகம்னு பல விஷயம் இருந்தாலும் பழைய நம்மளுடைய மெத்தடாலஜியில் நம்மளுடைய கல்யாணம் அப்படிங்கிறது குழந்தை பிறந்தாதான் பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறதுனால இந்த பொருத்தத்தையும் இந்த 10 வித பொருத்தத்துக்குள்ளே வச்சுருக்காங்க. ஆனால் இது முக்கியமான பொருத்தமான 5 பொருத்தத்துக்குள் இது வரல. இது ஆப்ஷனல் பொருத்தம்தான். இருந்தாலும் இப்போ ட்ரெண்டிங்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 வருஷம் 2 வருஷம் கழித்து தான் செட்டில் ஆகிட்டு தான் பெற்றுக்கிறது அப்படின்னு இருக்கும்போது இந்த மாகேந்திர பொருத்தம் இல்லாதவர்களுக்கும் நாம் திருமணம் செய்யலாம் இல்லையா. அடிப்படையில் குழந்தை பாக்கியம் இருக்கா அப்படிங்கிறத தாண்டி இந்த மாகேந்திர பொருத்தத்து பிரகாரம் இருந்ததுனால் அந்த பெரியவங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லையா. வீட்டு பெரியவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க, கல்யாணம் ஆனவுடனே ஒரு பேரனோ பேத்தியோ எனக்குன்னு ஒன்று பிறந்துட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா எதிர்பார்ப்பாங்க. இது அவங்களுக்கு மட்டுமே இல்லை, அந்த தம்பதிகளுக்குமே ஒரு குழந்தை முகாந்திரமாக அவங்களுடைய வாழ்க்கையை அடுத்து எடுத்து செல்வதற்கு ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய இந்த விஷயம். அதாவது தசவித பொருத்தம், இந்த 10 திருமண பொருத்தத்தில் 3வது பொருத்தமான மாகேந்திர பொருத்தம் பெண் நட்சத்திரத்திலிருந்து ஆண் நட்சத்திரம் வரை எண்ணி அதோடைய தொகை 4, 7, 10, 13, 16, 19, 22, 25 அப்படின்னு வந்தால் மாகேந்திர பொருத்தம் இருப்பதாக கருதப்படுகிறது. மேற்கொண்டு அடுத்து ஒவ்வொரு பொருத்தத்தையும் வரக்கூடிய எபிசோடில் பார்க்கலாம். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமஹ.